எப்போ ஆம்பளை வெளிநாட்டில் கல்யாணம் கட்டினாங்களோ அன்றைக்கே அவங்க செப் ஆயிட்டாங்க. ஹலோ சிவந்தண்ணா, எங்க நிற்கிறீங்க? கொவன்ட்ரி தானே? ஓ கொவன்ட்ரிண்டா, கொவன்ட்ரி கேன்லியில் டேஸ்ட் ஆஃப் நெரோஸில் வந்து சாப்பாடு ஒன்று ஆர்டர் கொடுத்துருக்கேன். அது பண்ணிக்கிட்டு வாரீங்களா? விளங்குது. எல்லாரும் கடையில் ஆர்டர் பண்ணி வீட்டில் தான் சாப்பாடு எடுப்பினோம். ஆனால் நான் இது வீட்டில் ஆர்டர் பண்ணி கடைக்கு எடுக்கிறேன். ஏன்னா இது கிளவுட் கிச்சன். சுமன், ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. என்ன ஐட்டங்களோ! என்ன சிமித்தண்ணா, உங்களை சாப்பாடு வேண்டி வர சொல்ல நீங்க செஃப்பாவே வந்து நிக்கிறீங்க. இல்லை சுமன், கொவன்ட்ரி கென்லிக்கு வந்து நான் அங்கே டேஸ்ட் ஆஃப் நிரோஸுக்கு போய் நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடுக்கு போனால் அங்கே ஒரே பிஸி, வேகன்சி வர இருந்தது. பின்ன எனக்கு ஏதாவது ஜொப் இருக்குன்னு கேட்டேன்னு என்னைக்கும் உடுப்பு தந்து என்னையும் செப் ஆக்கிட்டாங்க. அதான் அப்படியே நான் செப் உடுப்போடய உங்கள்கிட்ட நான் சாப்பாடு எடுத்து கொண்டு வந்தேன். வந்த இடத்துல செஃப் ஆயிட்டீங்களோ சிமித்தண்ணா? உங்களுக்கு கோச் தானே ஓட தெரியும், சமைக்க ஒரு தெரியுமோ? டேய் தம்பி, எப்போ ஆம்பளை வெளிநாட்டில் கல்யாணம் கட்டினாங்களோ அன்றைக்கே அவங்க செப் ஆகிட்டாங்க. 20 வருஷமா நான் வீட்லேயும் செப் தாங்கடா. இண்டையிலிருந்து நான் டேஸ்ட் ஆஃப் நெரோஸ் கொவன்ட்ரியில் இருக்குது, கென்லியில் டேஸ்ட் ஆஃப் நெரோஸ் இண்டையிலேருந்து நானும் செப் தான்டா. வாரம் தம்பியா, நல்லா சாப்பிடு, என்ஜாய் பண்ணி சாப்பிடு. ஓகே பாய். இன்றைக்கு ஒரு பிடி. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா.